இந்தியாவில் உறுப்பு தான விகிதம் மிக குறைவாக உள்ள நிலையில் மேம்பட்ட உறுப்பு மாற்று சிகிச்சைகளே உயிர்காக்கும் நம்பிக்கையை வழங்குகின்றன. மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மேம்பட்ட உள்கட்டமைப்பு மற்றும் சிறப்பு மருத்துவ நிபுணத்துவத்தின் ஆதரவுடன் ஆண்டுக்கு சுமார் 40 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளையும் 60 கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகளையும் மற்றும் ஒட்டுமொத்த அளவில் 2000க்கும் மேற்பட்ட உறுப்பு மாற்று சிகிச்சைகளையும் இதுவரை செய்துள்ளது. இந்தியாவில் உறுப்பு தான விகிதம் 10 லட்சம் மக்களுக்கு ஏறக்குறைய ஒரு தானம் அளிப்பவர் என்ற அளவில் மிகவும் குறைவாக இருப்பதால் உறுப்புகளின் தேவைக்கும் கிடைப்பதற்கும் இடையிலான இடைவெளி மிக பெரியதாக உள்ளது. இந்த சூழலில் உயிருடன் இருப்பவர்கள் மற்றும் மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து பெறப்படும் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், மேம்பட்ட உறுப்பு மாற்று சிகிச்சை நுட்பங்களை கையாள்வதும் மேலும் பல உயிர்களை காப்பாற்றுவதற்கு முக்கியமாகும் என்று மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் நிபுணர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய சிறுநீரகவியல் துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் சம்பத்குமார் பேசுகையில், உறுப்பு தானம் என்பது உயிர்காக்கும் ஒரு நடவடிக்கையாகும். நம் நாட்டில் அதிக மக்கள் தொகை இருந்த போதிலும் உறுப்பு தான விகிதம் 10 லட்சம் பேருக்கு ஒன்றுக்கும் குறைவாகவே உள்ளது. மூளைச்சாவு பற்றிய பொதுமக்களின் புரிதல் இன்மை, கலாச்சார நம்பிக்கைகள், மத ரீதியான தவறான கருத்துக்கள் மற்றும் உணர்வு ரீதியான தயக்கம் ஆகியவை அந்த நெருக்கடியான துயரமான தருணங்களில் உறுப்பு தானம் செய்வது குறித்து தைரியத்துடன் முடிவெடுப்பதற்கு தடையாக உள்ளன. நாம் உறுப்பு தானம் குறித்த கல்வியை பள்ளிகளின் பாடத்திட்டத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் மற்றும் சமூக சுகாதார திட்டங்களில் அவற்றை ஒருங்கிணைக்க வேண்டும். வெளிப்படையான நேர்மையான நெறிமுறைகளை பின்பற்றுவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும். மேலும் மூளைச்சாவு ஏற்பட்டதன் கடும் துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்க வேண்டும். உறுதியான கொள்கைகள் மற்றும் தொடர்ச்சியான பொதுக்கல்வியின் ஆதரவுடன் சமூகத்தின் பார்வையில் ஒரு ஆக்கப்பூர்வ மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே உறுப்புகளின் தேவைக்கும் மற்றும் அவைகள் கிடைப்பதற்கும் இடையிலான இடைவெளியை நம்மால் உண்மையில் குறைக்க முடியும் என்று தெரிவித்தார். இந்த நிபுணர்கள் குழுவில் இரைப்பை குடலியல் துறையின் மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை துறையின் இயக்குநர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் ரமேஷ் அர்தனாரி, மருத்துவ நிர்வாக அதிகாரி டாக்டர் கண்ணன், சிறுநீரகவியல் துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் சம்பத்குமார், சிறுநீரக அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் ரவிச்சந்திரன், மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை இரைப்பை குடலியல் துறையின் துறை தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் மோகன் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் ராமச்சந்திரன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். நாங்கள் இந்த மீட்டிங் வச்ச காரணம் ஒரு முடிவு, அதில் 6-7 நபர்களுக்கு உயிர் கொடுக்கும். ஒருத்தர்கிட்டேருந்து 2 கிட்னி, 1 லிவர், 2 லங்கில் ஒவ்வொரு லங்கு கூட கொடுக்கலாம், ஹார்ட் கொடுக்கலாம், 6 பேருக்கு உயிர் கொடுக்கலாம். இப்போ நிறைய அதர் ஆர்கன்ஸும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. ஒன்றுக்கு பை சரியில்லைன்னா அதையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளவோ உறுப்பு, ஸ்கின் பூரா எடுத்துக்கிறாங்க, எலும்பு எடுக்கிறாங்க சில இடத்துல. அதில் ஆனால் அதிலலாம் கம்ப்ளீட்டாக உடம்பை எடுத்துன்னு போய் ஆகணும். உங்களுக்கு புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ ஒன்றும் கிடைக்காது. அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் ஆஷஸ் தான் கொடுப்பாங்க. பட் அது மாதிரி நிறையா பண்ணலாம். இப்போ இந்தியாவில் நமக்கு என்ன தேவைன்னாக்கா, இப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து மாதிரி ஒருத்தர் நான் ரெடியாக இருக்கேன் கொடுக்கறதுக்குன்னு சொன்னால் அதை பதிவு செய்யணும். அதுக்கு அவங்க எதில் பதிவு செய்யறாங்கன்னா டிரைவர்ஸ் லைசன்ஸில். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எல்லோரும் வச்சுருப்பேன். ஏன்னா லைசன்ஸ் இல்லாத நீங்கள் ஓட்ட முடியாது. 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த லைசன்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், ஐ வில் பி அன் ஆர்கன் டோனர் அப்படின்னு அவன் கொடுத்துருந்தானா, அப்போ அங்கே சட்டம் படி அவன்கிட்டேருந்து உடுப்புகள் யாரையும் கேட்காத எடுக்கலாம். இங்கே நாம் அதில் எழுதினாலும் கேட்க முடியாது. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காரு அவர் கொடுப்பேடான்னு. அவங்க கொடுக்க முயற்சி ஓகேனாக்கா தான் எடுக்க முடியும், இல்லாட்டி எடுக்க முடியாது. ஸோ இது சட்டம் மாதிரி ஏதாவது கொடுத்தாக்கா தானங்கள் ஜாஸ்தியாகும்.